அனைவருக்கும் அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இயற்கை செய்தியில எப்பயுமே யூஸ்வலா ஒரு மிருகமோ இல்ல செடியோ அதை பத்தி தான் பார்ப்போம். இந்த வார இயற்கை செய்தியில நம்ம இயற்கையில நடக்கிற ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நார்த்தர்ன் லைட்ஸ், அரோரா போரியாலிஸ் அப்படின்ற ஒரு நேச்சுரல் ஃபினாமினனை பத்தி தான் இன்னைக்கு இயற்கை செய்தியில பார்க்க போறோம். ஃபினாமினன் இன்னைக்கு இது எந்த இடங்கள்ல நடக்கும்னா, நம்ம ஏரியாலாம் இதை பார்க்க முடியாது. சவுத் போல், நார்த் போல், வட துருவம், தென் துருவம் அப்படி அங்கே தான் இந்த இடங்கள், அங்கே இருக்கிற இடங்கள்ல தான் பார்க்க முடியும் இந்த லைட்ஸை. அது மட்டும் இல்லாமல் இது ஹைட்டான பகுதிகள்லாம் இந்த லைட்ஸ் பார்க்க முடியும் நம்மளால. இந்த லைட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, சூரியன்லேருந்து கதிர்வீச்சுகள் நம்மளுக்கு நம்ம சூரியன்லேருந்து கதிர்வீச்சுகள் நம்ம பூமியில் அடிக்குது. தேவன் அதுக்கு பாதுகாப்பாக தான் நிறையா பாதுகாப்பான லேயர்ஸ்லாம் நம்மளுக்கு பூமியில் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கதிர்வீச்சுகள் நம்மளோட பூமியில் இருக்கிற அந்த காந்தவியல், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் படும்போது இந்த மாதிரியான ஒரு விசித்திரமான ஒளி நம்மளுக்கு தெரியுது. இதில் எப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, நம்மளுக்கு வேற வேற வித்தியாசமான வண்ணங்கள்லேயும் இது தெரியுது. அதாவது சிவப்பு, பச்சை, பிங்க்கு அந்த மாதிரி நிறையா கலர்ஸில் இருக்கு. ஒன்று ஒன்று எப்படின்னா, ஒன்று ஒன்று பர்டிகுலரான ஒரு வாயுகள், கேஸஸ் கூட ஆக்ட் ஆகும்போது தான் அந்த ஒவ்வொரு கலரும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியில் மட்டும் கிடையாது, நிறையா கிரகங்கள்லேயே இதை நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாக இது எவ்வளோ ஹைட்டில் வருதுன்னா, ரொம்ப கிட்ட வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் நார்மலாக அது எவ்வளோ ஹைட் வருதுன்னா, பூமி தரைய அளவுலேருந்து கிட்டத்தட்ட 100லேருந்து 300 கிலோமீட்டர் ஹைட்டில் தான் இது வருது. நார்மலாக ஃப்ளைட்லாம் பறக்கிறது பார்த்தீங்கன்னா 8லேருந்து 11 கிலோமீட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இது நார்த் சைடு, நார்த்தன் போலில் இருக்கிறது நார்த்தன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சவுத் போலில் வர்றது சதர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு இது தேவர் உருவாக்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரோரா போரியாலிஸ் அப்படிங்கிறது நார்த் சைடில் இருக்கிற அந்த லைட்ஸ் தான் அரோரா போரியாலிஸ். இதுக்கான அர்த்தம் பார்த்தோன்னா, டான் அப்படின்னு சொல்றாங்க. டான் ஆஃப் நார்த் விண்ட். அதாவது எப்பன்னா இது அதிகாலை 3 மணிக்கு தான் மேக்ஸிமம் அதிகாலை 3 மணிக்கு தான் இது பார்க்க முடியும். நல்லா கேக்குதா உனக்கு? டேப்லயும் அப்படிதான். இவ்வளவு வாங்குறோம். அதிகாலை 3 மணி அந்த மாதிரி சமயத்துல தான், அதாவது இருட்டோட தான் அதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விசித்திரமான விஷயத்துல இருந்து நம்ம என்ன பாடங்களை கத்துக்க போறோம் அப்படின்னு பார்ப்போம். சரி, எப்படி சூரியன்ல இருக்க கதிர்வீச்சு பட்டு அந்த இருட்டான சமயத்துல ஒரு ஒளி, ஒரு அழகான ஒளி உருவாகுதோ, நம்ம வாழ்க்கையில பைபிளை பொறுத்தவரை யாரை நம்ம சூரியன் சொல்றோம்? ஏசு கிறிஸ்து. ஸோ அதுக்கான ஒரு வசனத்தை வாசிப்போம். மல்கியா 4:2. ஸோ இப்போ இந்த வசனத்தை படி பார்த்தோம்னா, நம்மளோட நீதியின் சூரியன் யாரு? ஏசு கிறிஸ்து. ஸோ அந்த மாதிரி ஒரு இருட்டான சூழல்ல எப்படி ஒளியா நம்ம ஏசு கிறிஸ்து இருக்காரோ, நம்ம ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையில நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில நம்மளுக்கு யாரு ஒளியா இருக்காரு, சூரியனா இருக்காங்கன்னா ஏசு கிறிஸ்து. ஸோ இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். ஸோ இந்த ஒளிங்கிறது நம்ம பெற்றுக்கொள்ட்டோம். ஏசு கிறிஸ்துன்ற ஒளியை நம்ம பெற்றுக்கொண்டோம். இதை மற்றவங்களுக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கான ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:14. அடுத்த வசனம் வாசிங்க ஆண்டி. அடுத்து 16. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஒளியை பெற்றுக்கொண்டுட்டோம். அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு அந்த ஒளியை
மற்றவங்களுக்கு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா, இந்த விசித்திரமான ஒரு விஷயம் நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வித்தியாசமான இப்போ நம்ம நார்மலாக இப்படி இருக்கோம், அந்த சூழ்நிலை வந்து ஒரு வித்தியாசமான எனர்ஜி வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த தூக்கம் கூட டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா, அது மட்டும் இல்லாமல் தலைவலி வருமா அது வரத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒளி வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ வந்து நம்ம வாழ்க்கைங்கிறது வந்து எவ்வளோ உபத்திரவம் நிறைந்ததாக இருக்க போது நம்ம தெரியும். அந்த நேரத்துலையும் வந்து நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காரு அப்படின்றத வந்து நினச்சிக்கணும். இதுக்கு வசனம் பார்த்தீங்கன்னா ரோமர் 5:3-4. பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஸோ இந்த வசனத்தை என்ன பார்க்குறோன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, உபத்திரவம் நிறைந்த சூழ்நிலை தான் நம்மளுக்கு அந்த ஒளி கிடைக்கிது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, உபத்திரவங்களை வந்து மேன்மை பாராட்டணும் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரோரா அப்படிங்கிறது வந்து டான், அதாவது அதிகாலை 3 மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து பார்த்தோன்னா அவர் எந்த நேரத்தில் வந்து எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணார்? அதிகாலை இருட்டோட எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் அதிகாலையை விரும்புகிறவங்களா இருப்போம். இயேசு கிறிஸ்துங்கிற ஒளியை நம்ம பிடிச்சிட்டு அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கும் பரவி விடுறவங்களா இருப்போம். அந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆமென்.